அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய மல்யுத்த சங்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்திய மல்யுத்த சங்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இந்நடவடிக்கையை எடுத்திருக்கிறது. புதிதாக நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்ட இந்திய மல்யுத்த சங்கத்தை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது மத்திய அரசு. பாலியல் புகாருக்குள்ளான பிரிஜ்பூஷன் ஆதரவாளர்கள் நிர்வாகிகளாக தேர்வானதற்கு வீராங்கனைகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இந்நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், இது தொடர்பான விரிவான விவரம். விக்னேஷ், இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு என்பது கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக சர்ச்சையிலேயே சிக்கி இருக்கிறதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதன் தலைவராக இருந்த அந்த கூட்டமைப்பின் தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சிங் மீது ஏராளமானோர் பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். சிறுமி உட்பட சிலர் கூட அவர் மீது பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். நீண்ட நாட்களாக போராடி அதற்கு பிறகுதான் டெல்லி காவல்துறை முதல் தகவல் அறிக்கையே பதிவு செய்திருந்தார்கள். அதுவும் நீதிமன்றத்திற்கு சென்றதற்கு பிறகு சாலைகளில் இறங்கி 40 நாட்களுக்கு மேலான போராட்டம் என்று தொடர்ச்சியாக நடந்து வந்த நிலையில் ஒலிம்பிக் சம்மேளனம் கூட இந்திய மல்யுத்த சம்மேளனத்துடைய அந்த அங்கீகாரத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருந்தார்கள். தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதை காரணம் காட்டி பிறகு தேர்தல் நடத்தப்பட்ட போது பிரிஜ்பூஷன் சிங்கின் ஆதரவாளர்களும் நெருங்கிய கூட்டாளிகளுமே அந்த போட்டியில் கலந்து கொண்டு அவர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதன் தலைவராக சஞ்சய் சிங், பிரிஜ்பூஷன் சிங்குடன் மிகவும் நெருங்கிய நபராக அறியப்பட்ட சஞ்சய் சிங் என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தார். அந்த முடிவு வெளியாகி 3-4 நாட்கள் கூட ஆகாத நிலையில் அண்டர் 15, அண்டர் 20 என்று சொல்லப்படக்கூடிய அந்த வயதினருக்கான தேசிய அளவிலான மல்யுத்த போட்டிகளை நடத்துவதற்கான ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தது இந்த கூட்டமைப்பு. அதில் நிறைய முறைகேடுகள் இருக்கிறது, விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கிறது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக இந்த கூட்டமைப்பையே சஸ்பெண்ட் செய்திருக்கிறது இந்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம். இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஒரு கூட்டமைப்பின் செயல்பாடுகளை இடைக்காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறது மத்திய அரசு என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் நிறைய பாதகங்கள் என்பது ஏற்படும். குறிப்பாக இனி அடுத்ததாக எந்த விதமான முடிவுகளிலும் எடுக்க முடியாமல் இந்த மல்யுத்த கூட்டமைப்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிவிடும். தொடர்ந்து முக்கியமான விளையாட்டு போட்டிகளை யார் எப்போது நடத்துவார்கள், தற்பொழுது நடத்தப்படக்கூடிய போட்டிகளின் நிலைமை என்ன, அடுத்தடுத்ததாக சர்வதேச அளவிலான எடுத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட போட்டி, ஃபார் தி எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கராத்தே போட்டி இருக்கிறது என்றால் அதற்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய கூட்டமைப்பு என்பதுதான் அதனை முன்னெடுப்பார்கள். வீரர்கள் அந்த கூட்டமைப்பின் சார்பாகத்தான் இந்தியாவை ரெப்ரசன்ட் செய்வார்கள். தற்பொழுது இந்த ரெஸ்லிங் கூட்டமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக சர்வதேச அளவிலான போட்டிகளில் இந்திய வீரர்கள் கலந்து கொள்வதில் சிக்கல் நீடிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஏற்கனவே கடந்த காலங்களிலும் அதே சிக்கல் நீடித்தது. அதற்கு பிறகுதான் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. தற்பொழுது கடுமையான இந்த அரசியல் போக்கு என்பது இந்த விளையாட்டுத் துறையில் இருந்து வரக்கூடிய சூழலில், குறிப்பாக கூட்டமைப்பு, இந்த மல்யுத்த கூட்டமைப்பில் கடுமையான அரசியல் இருப்பது என்பது வருத்தத்துக்குரிய விஷயமாக இருந்த சூழலில் தற்பொழுது அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசினால். இனி அந்த கூட்டமைப்பின் முடிவு மாற்றப்பட்டதற்கு பிறகு இந்த மீண்டும் அது ரிவோக் செய்யப்படுமா அல்லது மறுதேர்தல் வைக்கப்படுமா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. மொத்தத்தில் வீரர்கள் தான் இத்தகைய நடவடிக்கைகள், இத்தகைய பிரச்சனை பாதிக்கப்படுவார்கள் என்பது மட்டும் எப்பொழுதுமே மறுக்க முடியாததாக இருக்கிறது. இந்திய மல்யுத்த சங்கம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி நிரஞ்சன்.